சிரத்தை எடுத்து படியுங்கள் என சொல்வது ஏன் தெரியுமா? இன்று சரஸ்வதி பூஜை. மாணவர்கள் இவளை தங்கள் குலதெய்வமாக வணங்குகின்றனர். பாடத்தை அக்கறையாக படி, செய்யும் செயல்களில் சிரத்தை காட்டு என்று தங்கள் பிள்ளைகளிடம் பெற்றோர் சொல்வார்கள். சரஸ்வதியின் இன்னொரு பெயரே சிரத்தைதான். இவள் மானிட பிறவியாக பூமியில் பிறந்தபோது இவளது பெற்றோர் சிரத்தை என்றே பெயர் சூட்டினர். சோழ நாட்டில் உள்ள கூத்தனூரில் புண்ணிய கீர்த்தி சோபனை தம்பதி வீட்டில் சரஸ்வதி பிறந்தாள். இவளுக்கு சிரத்தை என பெற்றோர் பெயர் சூட்டினர். சாப நிவர்த்தி அடைந்தவுடன் கூத்தனூரில் உள்ள அரிசில் ஆற்றங்கரையில் சரஸ்வதி தேவி நிரந்தரமாக குடிகொண்டாள். இங்கு சரஸ்வதிக்கு கோவில் எழுப்பப்பட்டது. இந்தியாவில் சரஸ்வதியை மூலவராக கொண்ட கோவில்களில் இதுவே புகழ் பெற்றது. இந்த கோவிலில் மாணவர்கள் நோட்டு புத்தகம், பென்சில், பேனா ஆகியவற்றை சரஸ்வதியின் முன்வைத்து பிரசாதமாக பெற்றுக்கொள்வார்கள். இதனை கொண்டு எழுதுவதன் மூலம் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் என நம்புகிறார்கள்.